Samsung EcoBubble digital inverter, TopLoad washing machine, fully automatic. இந்த வாஷிங் மிஷினை பற்றின ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், இதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, டெக்னாலஜி ரெலவெண்டடாக இதில் என்ன மாதிரி விஷயம்லாம் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தமிழ் ஃப்ரம் டெக் மானிட்டர். ஃபஸ்ட்டு இதோட டேக்லைன், இந்த EcoBubble டிஜிட்டல் இன்வெர்ட்டர் அந்த செல்லிங் பாயிண்ட்டாக வச்சு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ EcoBubble அப்படின்னா, இப்போ மிஷின் உள்ள அந்த டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரேக்கில் 2 ஸ்டார் மாதிரி 2 வீல் இருக்கும். ஸோ அதில் டிடர்ஜென்ட் என்ன பண்ணும், தண்ணியோட மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த வீல் நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது என்ன ஆகும், நுர ஃபார்ம் ஆகும். அதில் அந்த பபுள்ஸ் வருது இல்லையா, அதை தான் இவங்க EcoBubbleன்றாங்க. அந்த பபுள் என்ன பண்ணோம்னா துணியில் ஈவனாக பட்டு துணியில் இருக்கிற அழுக்கை எடுக்கும் அப்படின்னு பிராண்ட் சைட்லன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இதில் இந்த டியூல் ஸ்டோம்னு கொடுக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, தண்ணியோட ஃபோர்ஸை 2 மடங்கு அதிகப்படுத்தும். இப்போ தண்ணி ஃபோர்ஸாக இருக்குது, அந்த பபுள்ஸும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னும் போது துணியில் இருக்கிற அழுக்கை 2.5 அந்த வேகத்தில் ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் என்ன வேலை பண்ணும் அப்படின்னா, ஒரு 73% கரண்ட்டு இப்போ கன்சியூம் பண்ணுது இல்லையா, அதை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் தண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதோட யூசேஜ் ஒரு 20% லெசன், தண்ணியை கம்மியாக செலவு பண்ண எடுத்துக்கும். இது எல்லா வேலையும் சேர்ந்து பார்க்கறது தான் இந்த EcoBubble ப்ளஸ் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டியூல் ஸ்டோம். இது 3த்தையும் மெயினாக டேக்லைனாக வச்சு சொல்கிறதுக்கு காரணம் தான் இது. இந்த மிஷின் உள்ள பண்ணுற வேலை இதுதான். அது மட்டும் இல்லாமல் துணியை டேமேஜ் பண்ணாமல் ஒரு 20% சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷின் ரன் ஆகும்போது அதிக நாய்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, லெஸ் தென் தான். சென்ஸ் ஆகிற மாதிரியெல்லாம் சவுண்ட் இல்லை, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரிலாம் சவுண்ட் இல்லை. பட் ஆனால் ஸ்பின் அந்த மூடு சேஞ்ச் ஆகும்போது மட்டும் அந்த நாய்ஸ் இருக்க தான் செய்யுது, நமக்கே சென்ஸ் ஆகுது. பட் ரொம்ப ஹெவியாக இருக்கா அப்படின்லாம் ஹெவியாலாம் இல்லை, பட் நோட்டீஸபிளாக தான் இருக்குது. சென்ஸ் ஆகுது, ஓகே ஸ்பின் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இதோட டிசைன் ஒரு மாதிரி எக்கனாமிக்கலாக கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் பேனலுமே டாப் ஆங்கிளில் ஒரு மாதிரி ஸ்லைடிங் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே கொஞ்சம் விசிபிளாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7 kgs. அப்புறம் ஸ்பின்னோடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 700 RPMஸும் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் க்ளோசிங் டோர். ஆக்சுவலாக இது அவங்க தனியாக மென்ஷன் பண்ணி ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போது அந்த டாப் ஆங்கிள் டோர் இருக்கு இல்லையா, இப்போ அதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்லாம் இப்போ டோர் வந்து மேலே தூக்குனா போய் டப்புன்னு நிற்கும், கீழே விட்டோம்னா போய் டம்மால்னு இடிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக மேலே தூக்குறோன்னா ஒரு பொசிஷனுக்கு மேலே அது போய் ஸ்டெப்புன்னு அப்படி நின்று இருக்குது. ஸோ கீழே விடும்போது கூட நம்ம லைட்டாக ஒரு 70% அதை கை பிடிச்சி கொண்டு வந்துட்டால் கூட அதுக்கு மேலே விட்டோம்னா அப்படியே பொறுமையாக ஒரு மாதிரி சாஃப்டாக போய் லாக் ஆகுது. இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ விட்டோம்னா பட்டுன்னு டம்மால்னு பட்டு மேலே இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாதிரி சாஃப்டாக வந்து க்ளோஸ் ஆகிறது ஃபினிஷிங்காக பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டோருக்கு மேலே டெம்பர் கிளாஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் இப்போ எதுவும் பட்டு உடையாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் இதில் மேஜிக் ஃபில்டர்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இது எதுக்கு அப்படின்னா, இப்போ வாஷிங் மிஷினில் துணி போடுறோம் இல்லையா, ஸோ அதில் ஏதாவது நூலோ டஸ்ட்டு மண் இந்த மாதிரிலாம் இருந்தால் இது இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஃபில்ட்ரு பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதை நம்ம ஆஃப்டர் ஒரு 2-3 வாஷ்க்கு அப்புறம் அந்த ஃபில்டரை எடுத்து வாஷ் பண்ணி திரும்ப மாட்டிடலாம். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இதில் டைமண்ட் ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது துணி வாஷ் பண்ணுறதுக்கு இன்னுமே அழுக்கெலாம் போகிறதுக்கு அதோடைய ஷேப் ஒரு மாதிரி டைமண்ட் கட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ துணியோட அழுக்கு போகிறதுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்கோ டப் க்ளீன் அப்படின்ற ஒரு மூட் இருக்குது. ஆக்சுவலாக இது எதுக்கு அப்படின்னா, இப்போ அந்த அலுமினியம் ட்ரம் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுலேயுமே துரு பிடிக்கும், ஒரு மாதிரி கரெல்லாம் படிய ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன பண்ணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆகுது அதை க்ளீன் பண்ணணும். இப்போ அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எக்கோ டப் க்ளீன்ற மூடை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த டப்பை அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுது. அதுக்கு எக்ஸஸாக ஒரு பவுட்ரு மாதிரி ஏதோ யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ட்ரம்முமே ஓவரால் க்ளீன் ஆகிடும். ஸோ இது பண்ணுறதுனால என்னென்னா, வாஷிங் மிஷின் நமக்கு கொஞ்சம் லைஃப் வரும்.
அப்புறம் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 28.5 கிலோ இருக்குது. ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா சைல்டு லாக் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் பேனலில் வர சவுண்டை மியூட் பண்ணிக்கிற ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. வாரண்டியை பொறுத்தளவுக்கு மோட்டாருக்கு 10 வருஷமும் கம்ப்ரஸருக்கு 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோடைய கண்ட்ரோல் பேனல். இது கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ப்ரோக்ராம் ஃப்ரீ இன்ஸ்டால் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லைடாக சாய்வாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் அப்கிரேடடாக இந்த சாய்வாக கொடுத்ததுக்கு அவங்க பிராண்டிங் சைட்லேருந்து என்ன காரணங்கள் சொல்கிறாங்கன்னா ஒரு 2 காரணம். இப்போ துணி வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ இந்த டோரை திறந்து வெளியே எடுக்கும்போது இன்கேஸ் தண்ணிக்கிண்ணி ஏதாவது அந்த டிஸ்பிளே மேலே படுது அப்படின்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப். இப்போ இது மேலே தண்ணி பட்டாலுமே உள்ளே போகாது, அதனால் ஃப்ரீயாக பண்ணலாம். அதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங்காக பொசிஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போ இன்கேஸ் இந்த வாஷிங் மிஷினோ சென்ட்ராக வீட்டில் ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போது 1/2 மணி நேரம் 1 hour கிட்ட டைமிங் கொடுக்கும் இல்லையா? ஸோ அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ உட்காந்துட்டு ஒரு டைம் லைட்டாக அப்படி எக்கி பார்க்குறோம் அப்படின்னாலுமே அந்த ஸ்லைடிங் பொசிஷனில் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த 2 விஷயத்துக்காக இதை ஸ்லைடிங் பொசிஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சாம்சங் தரப்புலன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 8 ப்ரீ இன்ஸ்டால் ப்ரோக்ராமிங் மோடு இருக்குது. ஆக்சுவலாக இதில் நார்மல், குயிக் வாஷ். இப்போது நார்மல் அப்படின்னா இப்போ நீங்கள் எல்லா துணியும் போட்டுக்கலாம். நார்மல் வாஷ்னால் எல்லா துணியும் போட்டுக்கலாம். அது அழுக்கு அதிகம் அழுக்கு கம்மி அப்படிலாம் இல்லை, எல்லா துணியுமே ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் எனக்கு லெஸ், இப்போ குயிக் வாஷ் அப்படின்னா எனக்கு அழுக்கு கம்மியாக தான் இருக்குது, அந்த துணியை நான் லெஸ் யூஸ் தான் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் அந்த குயிக் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டெலிகேட்டட் வாஷ், அதுக்கப்புறம் பெட்டிங், ஸோ பெட்ஷீட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற துணியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் இருக்கிற மெட்டீரியல்லாம் நீங்கள் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனர்ஜி சேவிங். ஸோ இந்த மோடில் நீங்கள் போடும்போது கரண்ட் கன்சியூம் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ரெயின் ப்ளஸ் பென்னு இந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எக்கோ டப் க்ளீன். இது ஆக்சுவலாக இது எப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, அது எப்போ க்ளீன் பண்ணுன்றதை ஆக்சுவலாக இது இண்டிகேட் பண்ணும். அப்போது நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாகவும். ஸோ வேறு ஏதாவது டஸ்ட்டு இருந்தால் அது எடுத்து கொஞ்சம் க்ளீனிங்காக இருக்க இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்கிளிங் இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 4 5 இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இதில் 1 2 இந்த 8 மூடுக்கான பட்டன்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நார்மல் வேணுன்னா இதில் 1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ 1ன்னு வச்சுக்கலாம். குயிக் வாஷ் வேணுன்னா 2ன்னு இதில் வைக்கலாம். ஸோ இது மூலயமா இந்த ஃபங்க்ஷனை இதில் மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டிலே எண்டுன்னு ஒரு ஆப்ஷன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம துணி போட்டுடலாம், பட் எப்போ வாஷ் பண்ணணும், ஒரு 1 hour கழிச்சா, 2 மணி நேரம் கழிச்சா, 3 மணி நேரம் கழிச்சா அப்படின்றத இந்த டிலே எண்ட் மூலயமா செட் பண்ணிக்க முடியும். ஸோ அப் டு 24 மணி நேரமும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 24 மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை மணி நேரம் ஒரு 5 hours ஆஃப்டர் வாஷ் பண்ணால் போதும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணி விட்டிங்கன்னா மிஷின் ஆனில் தான் இருக்கும். பட் இப்போ 4 மணி நேரம்னா 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அது வாஷ் பண்ணவே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெவல் கொடுத்துருக்காங்க. 1 2 3 அப்படின்னு ஒரு 5 லெவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் இப்போ இதில் இருக்கிற 8 மூடுமே நீங்கள் செட் பண்ணும்போது அதுக்கான வாட்டர் லெவல் என்ன வேணுமோ எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டடாக அதுவே ஃபங்க்ஷன் பண்ணிக்கும். இன்கேஸ் எனக்கு நான் தனியாக செட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3 ஃபங்க்ஷன் வாஷு, ரெயின் ஸ்பின்னு, இதை தனியாகவே இந்த ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது மூலிமா நீங்கள் தனியாக எனக்கு வாஷ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றத தனியாக செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெயின்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு, இல்லை எனக்கு ஸ்பின் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றது இது மூணுமே நீங்கள் செப்பரேட்டாக பிரித்து இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வாஷ் போட்டிங்க, இப்போ வீட்டில் பசங்கள்லாம் இருக்காங்க, அப்படி இது வந்து தொடக்கூடாது, இப்போ இன்கேஸ் அவங்க வந்து தெரியாமல் பட்டாங்கன்னா அந்த ஆப்ஷனே மாறிடும் இல்லையா. அதுக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த டிலே எண்ட் பட்டனையும் வாட்டர் லெவல் பட்டனையும் ஒன்றா சேர்ந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா இதில் லாக் மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். ஸோ இது வந்து சைல்ட் லாக் மாதிரி. இப்போ இன்கேஸ் இப்போ இது லாக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பேனலில் எந்த ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகாது. நீங்கள் முன்னாடி என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிங்களோ அந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ இன்கேஸ் மறுபடியும் நான் ரிலீஸ் பண்ணேன்னா இந்த 2 பட்டனையும் சேம் டைம் லாங் ப்ரெஸ் பண்ணோம், ஒரு 3 seconds லாங் பண்ணால் அது போயிடும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் லெவல் பட்டனையும் ஃபங்க்ஷன் பட்டனையும் இப்போ இதில் சவுண்டு வருது இல்லையா, கிளிக் ஒரு பட்டனை அமுத்தும் போது சவுண்டு வரும். எனக்கு இந்த சவுண்டு வேணாம், இப்போ தூங்குறாங்க வீட்டில் யாராவது பெரியவங்களும் தூங்குறாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த வாட்டர் லெவல் பட்டனையும் ஃபங்க்ஷன் பட்டனையும் லாங் ப்ரெஸ் அதே மாதிரி பண்ணிங்கன்னா
மியூட் ஆகிடும். இப்போ நம்ம எந்த பட்டன் அமுத்தினாலும் நமக்கு பெருசாக சவுண்டு வராது. மறுபடியும் இல்லை எனக்கு சவுண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அதே அது 2 பட்டனையும் சேர்த்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான், அந்த ஃபங்க்ஷன் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, இப்போது இதில் பாஸ் அண்ட் ப்ளே, இப்போ ஆன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா துணி போட்டு அது வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சொல்கிறேன், பெஸ்ட்டு அது ஆக்சுவலாக இப்போ நம்ம மிஷின் ரன் ஆகிட்டே இருக்குது, வாஷிங் துவைச்சிக்கிட்டே இருக்குது, திடீர்னு நடுவில் கட் ஆகுது, இப்போ கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா, இப்போது 64 நிமிஷம் வச்சு செட் பண்ணிட்டு போகிறோன்னு வச்சிங்களேன், நடுவில் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் கட் ஆகிடுச்சு, 30 நிமிஷத்தில் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, எப்போ பவர் வருதோ அப்போது அந்த 31வது நிமிஷத்துலேருந்து தான் அது ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே மெமரி பண்ணி வச்சு கரெக்டாக அதுலேருந்து அது ஃபங்க்ஷன் பண்ணுறது ஒரு நல்ல ஃபியூச்சராக தெரியுது. ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒரு வாஷ் இந்த மிஷினில் எப்படி வாஷ் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்றத ஒரு சும்மா டெமோ மாதிரி நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டோரில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று இருக்குது. நம்ம நார்மலாக அப்படி தூக்கணுன்னா பட்டுன்னு அப்படியெல்லாம் விடாமல், இப்போ கீழே விடுறோன்னா டமால்னு வந்து அடிக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த டோரை ஒரு பொசிஷன் கொஞ்சம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தூக்கிட்டு இருக்கு, லைட்டாக ஒரு பாதி இடத்துல அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே சாஃப்டாக அதுவே லாக் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த டோர் மேலே டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவு சேஃப்டி ரிலேட்டடாகவும் நல்லாயிருக்கு, தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. ஓகே, இப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான ட்ரெஸ்லாம் உள்ளே போட்டுட்டு இப்போது இதில் டிட்டர்ஜென்ட் வேணுன்னா மோஸ்ட்லி லிக்யூடாக யூஸ் பண்ணிங்க, இதில் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த டிஸ்பென்சர் பார்த்தீங்களா, இதில் வந்து கம்ஃபோர்ட் அந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்டிங்லேயே ஃபில் பண்ணிக்கிங்க. ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த டோர் அப்படியே சாஃப்டாக கீழே இறங்கி க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் பவர் பட்டன் ஆன் பண்ணுங்க இந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி இப்போது உங்களுக்கு இதில் எந்த மூட் வேணுமோ, இப்போ நார்மல், குயிக் வாஷ்னா குயிக் வாஷ், ஸோ இதில் இருக்கிற 8 மூடில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். இந்த சைக்கிள்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நார்மல் எனக்கு 1 வேணும், நான் 1 வச்சுட்டேன். இப்போ 1 வச்சதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தண்ணி எவ்வளோ, மற்றதெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆகிடும். இப்போ அடுத்தது ப்ளே, இந்த ப்ளே அண்ட் பாஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளே பட்டனை ஆக்சுவலாக அது ஒரு அனலைஸ் பண்ணும், எவ்வளோ துணி போட்டிருக்கோம், அந்த வெயிட்டு, அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி தேவைப்படும், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இதை துவைச்சி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்றதை ஒரு அனலைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அது ஒரு டைம் சொல்லும். ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான இதை துவைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத டைமர் நமக்கு சொல்லும். ஓகே, இப்போ வந்து அனலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கு அது 48 நிமிஷம் எடுத்துக்கும்னு சொல்லி நமக்கு சொல்லுது. ஸோ அவ்வளோதான், இதுக்கப்புறம் உள்ள தண்ணி என்ட்ராகும், அதுக்கப்புறம் அது 48 நிமிஷம் வரைக்கும் வாஷ் பண்ணி முடிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த டோரை சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாஷிங் இது அப்படியே பாஸ் ஆகிடும், அது துணி வாஷ் பண்ணாது, அப்படியே எங்கே விட்டுமோ இதே இடத்துல இருக்கும். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த ஃபியூச்சர் இதில் இருக்குது. அதே மாதிரி டோரை நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் பண்ணால் தான் அது அடுத்தது வாஷ் பண்ணவே ஆரம்பிக்கும். ஸோ துவைச்சி முடித்ததுக்கப்புறம் அது ஒரு சவுண்டு வரும், சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அதை எடுத்து போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த மிஷினில் என்னென்னா ரொம்ப ஹெவியாலாம் இது பண்ணாதீங்க, ஒரு ஆவரேஜாக டீசெண்டாக ஒரு துணியை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ 1 டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியேப்பட்ட துணியை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த மிஷின் யாருக்கு ப்ரிஃபரபிள் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இது ஓகேவான ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஃபைனலாக இதோடைய ப்ரைஸிங் 17,990 ரூபாய் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதில் கொடுத்துக்கிற ஃபியூச்சரோடு சேர்த்து இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், டிஜிட்டல் இன்வெர்ட்டர், இந்த எக்கோ பப்பிள் மூட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மேஜிக் ஃபில்டர், ஒரு 9 வாஷ் ப்ரோக்ராம் ஃப்ரீயாக இன்ஸ்டால்டாக வருது, அப்புறம் ஆட்டோ ரிஜெக்ட்டு, டிலே எண்ட் ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அந்த டப்பை தானாக க்ளீன் பண்ணுற ஆப்ஷன், டைம் அண்ட் டப். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபியூச்சரோடு சேர்த்து, இப்போ வாஷிங் மிஷின்னா இதெல்லாம் இருக்க தான் செய்யும், பட் எல்லாமே ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு காம்பேக்டாக பண்ண மாதிரி இருக்குது. ஓரளவு ஒரு டீசெண்டாக இருக்குது. பட்
இது உங்களுடைய ஒரு ஆப்ஷனாக தான். நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், நீங்கள் தேடுறதுல இதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த வாஷிங் மிஷினில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, இது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அது உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணியிருந்தால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நாலேஜாக எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.